நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார். அவரோடு உரையாடுவோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், இந்த ஜிஎஸ்டியில் விலை குறைப்பு, இப்போ வரி குறைப்பு இது வரும் நாட்களில் இந்திய பொருளாதாரம் வலிவடையும் போது இந்த வரி குறைப்பு தொடரும், இதோட நாங்கள் நிற்க மாட்டோம் அப்படிங்கிறத மோடி பேசியிருக்கிறாரு. எப்படி புரிந்து கொள்றது? முதலில் அவங்க சொல்றதுல தகவல் பிழை. இது முழுமையான வரி குறைப்பெல்லாம் கிடையாது. பல இனங்களில் வரி விகிதம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதனால வரி சீர்திருத்தம் வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்லாபை குறைச்சிருக்காங்க, 2 இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க, 3 டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் 4 இருக்குன்னு நினைக்கிறேன். 0ங்கிறது ஒரு கேட்டகரி, அது மாதிரி இருக்குது. 5, 18 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. வரி குறைச்சிருக்காங்களான்னா ஆமாம், பெரும்பாலான அத்தியாவசிய தேவைகளுக்கான வரியை குறைச்சிருக்காங்க. வரி குறைஞ்சிருக்கு, விலை குறைஞ்சிருக்காங்கன்னா இது வரைக்கும் இல்லை. ஒன்று, சில இடங்களில் வரியை உயர்த்தியிருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வகையில் 2 முக்கியமான இடம். 2500 ரூபாய்க்கு மேலே ஆடைகளுக்கு 12லேருந்து 18 ஆயிருக்கு. இல்லை, ஆனால் அது கொஞ்சம் காசு நிறைய வாங்குறது இருக்கலாம். வியாபாரிங்கிற பார்வையில் அந்த இதில் ஒரு வியாபாரியின் பார்வையில் 2500 ரூபாய்க்கு மேலே ஆடைகள்ங்கிறது நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா குழந்தைகள் ஆடைகள் வருது, நீங்கள் ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு வாங்குகிற ஆடைகள் வருது. சிலர் 2500 ரூபாய்க்கு மேலே ஷர்ட்டோ பேண்ட்டோ வாங்குறது இருக்குது. கல்யாணத்துக்கு வாங்குறதுங்கிறது கொஞ்சம் கூடுதலாகும். பட்டு அதெல்லாம் அந்த கேட்டகரியில் வரலாம். இது ஒன்று. 2500 ரூபாய்க்கு வரி உயர்த்தப்பட்டிருக்கு ஒரு இதில். அதை விட முக்கியமாக சிறு தொழில்களோட ரொம்ப முக்கியமான சிக்கல் 12% இருந்த அவங்களோட சப்கான்ட்ராக்ட் செய்கிறாங்கல்ல, ஜாப் ஆர்டர் எடுத்து செய்கிறாங்கல்ல, அவர்களுக்கான வரி 12லேருந்து 18 ஆயிருக்கு. ஐயோ, இல்லை, ஏற்கனவே இப்போ ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய தள்ளாட்டம், சுணக்கம், அப்போது இந்த வரியும் கூட்டினா அவரும். அதனால தான் வியாபாரிகள், சிறு தொழில் நடத்துகிறவங்க யாரும் இந்த வரி விகித மாற்றத்தில் சந்தோஷமாக இல்லை. நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? எத்தனை வியாபாரி சூப்பர் வியாபாரம் பெருக போகுது, கழுத்தில் கத்தியை வச்சு கார் கம்பெனியெல்லாம் பேச வச்சுட்டாங்க. கடைக்காரங்க யாராவது பேச சொல்லுங்கள், சூப்பராக இருக்குது வியாபாரம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு பேச சொல்லுங்கள். இல்லை. ஆனால் ஒரு திணிக்கப்பட்டு பாஜகவினுடைய நபர்களை திருப்பி பேசின மாதிரி இருக்குது. குறிப்பாக யோகி கடகடையாக போன வீடியோக்கள் எல்லாம் வெளியாச்சு. அவரே ஸ்டிக்கர் ஒட்டுறது, மோடி இந்த விஷயத்தில் இவ்வளோ குறைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் சொன்னது. அப்போ இது ஊதி பெருசாக்குறதுன்னு இல்லை. அதாவது இப்போது உங்கள் சர்க்கஸில் ஒரு முக்கியமான ஷோ எது இருக்கோ அதை நம்ம நிறைய விளம்பரப்படுத்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு மேலே இல்லை. பாஜக கையில் வேறு துருப்பு சீட்டு இல்லை. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து, சகல வியாதியும் தீர்க்கக்கூடிய ஒரே மருந்தாக அவங்க ஜிஎஸ்டியை நம்பியிருக்காங்க. ஆனால் யதார்த்தத்தில் அப்படி இல்லை. டெக்னிக்கலாக பல பிரச்சனைகள் இருக்குது. அதாவது பேப்பருக்கு ஜிஎஸ்டி உண்டு, நோட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அப்படி இருந்ததுன்னா ஒரு உதாரணத்துக்கு வச்சு இல்லை, இப்படி இருக்கா? இருக்கு. நீங்கள் சொல்லக்கூடியது சும்மா உதாரணத்துக்கு சொல்றீங்களா? அப்படிதான் இருக்கு. அதாவது நீங்கள் டைரிக்கான பேப்பருக்கு ஜிஎஸ்டி இருக்குது, சாதா நோட்டுக்கு ஜிஎஸ்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சில குழப்பங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வாங்குகிற மூலப்பொருளுக்கு ஃபைபருக்கு வரி இருக்குது, பாலிஸ்டர் ஃபைபருக்கு. நூலுக்கு வரி கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் இருக்குது. இப்போ ஃபைபருக்கு வரி இல்லை, நூலுக்கு வரி இருக்குன்னா அந்த ஃபைபர் வரி எங்கே போய் போடுவாங்க? அந்த வரி உள்ளே தானே இருக்கும். ஆமாம். நூலுக்கு வரி இல்லை, அந்த இன்புட் மெட்டீரியலுக்கான வரி உண்டு. விற்கப்படுகிற பொருளுக்கு வரி இல்லைன்னு சொன்னால் அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த நூலோட விலையில தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நோட்டு பேப்பருக்கு வரி இருக்குது, நோட்டுக்கு வரி இல்லைன்னு சொன்னால் பேப்பருக்கான வரி அதில் வந்துடுது, வரி இருக்க போகுது. அதனால் பெரிய மாறுதல் அத்தியாவசிய பயன்பாட்டு பொருட்கள் மீது பெரிய விலை மாறுதல் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. இல்லை, இதை ஒரு தந்திரமாக பார்க்கலாமா? தந்திரம் இல்லை, இது அறிவு இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அப்படியா? நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியல, அவங்களுக்கு தெரியல எப்படி பண்ணால் எப்படி குறையும், ஃபீல்டில் எப்படி அது பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது தெரியல. இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இது அதாவது நடவடிக்கை மேலேருந்து கீழே வரணும். அந்த மாடிப்படியை ஸ்டேர் கேஸ் கிளீனிங் சொல்லுவாங்கல்ல. நீங்கள் ஒரு ஊழலை ஒழிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஊழலை ஒழிப்பு மேலேருந்து கீழே வரணும். தாசில்தார் பணம் வாங்குறது நிறுத்தினீங்கன்னா பியூன் பணம் வாங்குறதை நீங்கள் நிறுத்தலாம். பியூனில் ஆரம்பித்து தாசில்தார்கிட்ட வர முடியாது. புரியுது? இதான் நீங்கள் மேலேருந்து கீழே படியை தான், கீழேருந்து மேலே படியை க்ளீன் பண்ணிட்டு போக முடியாதுல்ல உங்களால். மேலேருந்து தான் கீழே வரணும். ஆனால் ஒரு இந்த மாதிரி நடவடிக்கைகளில் சீர்திருத்தம்ங்கிறது கீழேருந்து மேலே போகணும். கீழே உங்களுக்கு என்ன தேவை, ஒரு செக்ஷனையும் கூப்பிட்டு, ஏன்னா நீங்கள் சிம்பிளாக வரி குறைப்பு அப்படின்னு நீங்கள் போடலை. பொருளை குறிப்பிடுறீங்க,
அதுக்கு எங்கேருந்து எவ்வளோ வரி குறையுதுன்னு குறிப்பிடுறீங்க. அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு உங்களோட டிபார்ட்மெண்ட்டு பேசி அதை இதில் சரிப்பா நோட்டுக்கு நான் வரியை குறைக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா கீழே ஒரு உரையாடல் அதிகாரி லெவலில் அதை ஆரம்பிக்கும் போது அப்போ நோட்டு குறைக்கிறதா இருந்தால் பேப்பர் குறைக்கணும்ல அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அல்லது இந்த பேப்பருக்கு ஒரு மாதிரி அந்த பேப்பருக்கு ஒரு மாதிரின்னு வச்சிங்கன்னா பிரச்சனையாகும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பட் இங்கே உத்தரவு மேலிருந்து கீழே வருது. புரியுது. செருப்பு கொடுத்துட்டாங்க, காலை வெட்டுன்றாங்க. செருப்பு மகாராஜா கொடுத்துட்டாரு, ஸோ மக்கள் காலுக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒன்று வருது. இது ஒரு முக்கியமான நெருக்கடி. இதில் வந்து ஒரு ஸ்மூத்தான அறிமுகம் இல்லை இதில். அடுத்ததா இந்த வரி குறைப்பு அப்படிங்கிறது வியாபாரிகளுக்கும் ஒரு ரிலீஃப் தர மாதிரி இருக்கணும். நீங்கள் எப்போ 2017 இந்த அறிவிப்பை இதை கொண்டு வர்றீங்க, இப்போ 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்துக்கு பிறகு அன்னைக்கு விதிவிலக்கு 20 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லி. இன்ஃப்ளேஷனை கணக்கு பண்ணிங்கனாலே கூட அது 2 மடங்காயிருக்கணும். பணவீக்கத்தை கணக்கு போட்டிங்கன்னா கூட அன்னைக்கு எதுக்காக 20 லட்ச ரூபா வருமானம் வர்றவங்களுக்கு ஜிஎஸ்டி வேணான்னு சொன்னோம்? அவங்களால ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண முடியாது. அந்த வியாபாரத்தில் கிடைக்கிற வருமானங்கிறது ரொம்ப சொற்பமாக இருக்கும். ரொம்ப சொற்பம். 20 லட்ச ரூபாங்கிறது ஒரு வருஷத்துக்கு. ஆமாம், 20 லட்ச ரூபா. அதை வந்து கணக்கிடும் போது மாதத்துக்கு குறைவான வருவாய். ஆமாம், 5% மார்ஜின் வைப்பாங்களா ஒருத்தர் போடுற முதல்ல வட்டிக்கிட்டெல்லாம் கணக்கு போது 5% மார்ஜின் நிற்கலாம். 20%க்கு 5% மார்ஜின். உழைப்பெல்லாம் போக அவங்களுக்கு கிடைக்கிறது அவ்வளோ கிடைக்கும். 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா வருட வருமானம் இருக்கிற ஒரு வியாபாரி வரி கட்ட வேண்டாம், அவனுக்கு ஜிஎஸ்டிலேருந்து விலக்கு கொடுக்கலாங்க. அப்படி இருக்குன்னு சொன்னால் இன்ஃப்ளேஷனை கணக்கு பண்ணிங்கன்னா இன்னைக்கு அந்த வரி விலக்கு வந்து 40 லட்சம் ஆயிருக்கணும், 50 லட்சம் ஆயிருந்திருக்கணும். அது எதுவும் செய்யலை. மற்றவர்களுக்கு ஒரு விலக்கு கொடுத்துருக்கணும். இன்கம் டேக்ஸுக்கு ஒரு விலக்கு கொடுக்குறீங்களா? ஆனால் இதில் தான் இன்கம் டேக்ஸ் நீங்கள் சொன்னதுனால நான் கேட்குறேன். இனி வந்து 12 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் இல்லை அப்படின்னு கொண்டு வர போகிறோம் பேசியிருக்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அது கொண்டு வந்துட்டாங்களே. அப்படியே இந்த வருஷம் கிடையாது. இந்த வருஷத்துலேருந்து இப்போ இந்த மே மாதத்துலேருந்து 12,75,000 ரூபாய் இருக்கிறவங்க வரைக்கும் வருமான வரி கிடையாது. ஏன்னா அது பிரச்சனை என்னன்னா மிடில் கிளாஸுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு ஒரு பெரிய குறை இருந்தது. மோடி கவர்மெண்ட்டை ரத்தம் அடிச்சு கட்டாயில் அடிச்சு ரத்தம் வந்த நிலைமையிலையும் மோடிக்கு வந்து இப்போ சிரிச்சுக்கிட்டு அந்த ரஜினிகாந்த் கட்டாயில் அடி வாங்கிட்டு சிரிச்சுட்டு போவார் தெரியுமா, பாட்ஷா அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்த ஒரு குரூப் இது மிடில் கிளாஸ். இன்னொன்று இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸ் மார்க்கெட் இருக்குல்ல, அதனுடைய மூச்சே ரியல் எஸ்டேட்டு, கன்சியூமர் டியூரபிள்ஸ், இது எல்லாத்தையும் வாங்கி இந்திய வர்த்தகத்தை காப்பாற்றிட்டு இருக்கிற குரூப் மிடில் கிளாஸ் தான். இந்த மிடில் கிளாஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அது தன்னுடைய நம்பிக்கையை இழந்துக்கிட்டே இருக்குது. அவங்க கையில் காசு இல்லை, கடன் அதிகமாகுதுங்கும் போது அவங்கள காப்பாற்றினாதான், இந்த மாட்டை காப்பாற்றினீங்கன்னா தான் வண்டி ஓடும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா இந்த முடிவை வந்து எடுத்தாங்க. ரைட், என்ன ஒரு வகையில் பார்த்தால் ரொம்ப ஏமாற்றத்தில் இருந்த அண்ட் ரொம்ப அபாயகரமான நிலைமையில் இருந்த, வேலை உத்தரவாதம் கிடையாது, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவர்கள் முதலீடு போட்ட இடம், ரியல் எஸ்டேட்டு, மற்ற கடன்கள், இதெல்லாம் மீதும் அது கிடையாது. அவங்களுக்கு எந்த நம்பிக்கை அளிக்கும் செய்தியும் இல்லை இந்தியன் மிடில் கிளாஸ்க்கு. வெளிநாட்டு வேலைகளுக்கு வழி இல்லை, அதை அடைக்குதுன்னும் போது அவங்கள காப்பாற்றுறதுக்கு அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் அது சரி. அப்போ தான் கொஞ்சமாவது இந்த சந்தை, கன்சியூமர் டியூரபிள் சந்தை வந்து போகும். ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின், அந்த வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர், இந்த மாதிரியான உற்பத்தி செய்கிறவங்க எதை நம்பியிருக்காங்களோ அந்த செக்ஷனை காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கை இது. ஓகே, இதையும் போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. பட் ஜிஎஸ்டி சீர்திருத்தம்னு இதை வரும்போது அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது, இந்த பிரச்சனையிலெல்லாம் சிறிய வியாபாரிகளுக்கான இது கொடுக்கல. அண்ட் ஏராளமானவர்களுக்கு இது வரைக்கும் கொடுத்த நோட்டீஸை கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வழி இல்லை. கோயம்புத்தூரில் மட்டும் ரகுநாதன் எதோ சொல்கிறாரு, 20,000 பேருக்கு மேலே நோட்டீஸ் வந்திருக்கு, ஜிஎஸ்டி கட்டலைன்னோ சரியாக கட்டலைன்னோ. இல்லை, அதுக்கு ஒரு கால அளவை நீட்டிக்கணும், ஏதோ ஒரு பரிகாரம். அதாவது நீங்கள் ஒரு பொருள் விற்றால் அரசாங்கம் இந்த வர்த்தகம் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிது அரசாங்கம். வாங்குறவனுக்கு ஒரு சலுகையை கொண்டு வந்துட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. விற்கிறவனுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கணும் இல்லையா? இப்போ அந்த மாதிரி இப்போ பெட்ரோல் விலை ஏறுதுன்னா டீலர் கமிஷனும் ஏறும், அப்படி அவனுக்கு ஒரு கமிஷன் இருக்கும். வியாபாரிகள் வந்து இந்த இடத்துல அவங்கள வந்து கைவிட்டாங்க, அதை மாதிரி எதுவும் செய்யலை. ஸோ அவர்கள் டிசப்பாயிண்டடாக இருக்காங்க. இன்னொன்று, நீங்கள் சரி ஓகே பேஸ்ட் விலையை குறைச்சாச்சு, அதுக்காக நீங்கள் 2 பேஸ்ட் வாங்க போகிறீங்க. ஒரு மாதத்துக்கு 2 பேக்கெட் பேஸ்ட் ஆகும்னா அடுத்த மாதமும் அதே தான் ஆக போகுது. மோடிஜி பேஸ்ட்டுக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிட்டாருன்னு எடுத்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட போகிறோம்.
அத்தியாவசிய எதுவும் மாறப்போகிறது இல்லை. ஒரு 4 வேளையாக பல்ல விளக்கிடுவோம், அது நடக்க போகிறது இல்லை. அது அதன் பிறகு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிஎஸ்டி ஒரு பெரிய மாறுதலாக இருக்கும், நமக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும்னு அவங்க நினச்சாங்க. பட் நினச்ச அளவுக்கு கிரவுண்டில் ஜிஎஸ்டி விலை குறைப்புங்கிறது மக்கள் மத்தியில் ஈடுபடலை. இல்லை, இதை ஒரு தன்னிச்சையான முடிவுகள்னு பார்க்கலாமா? ஏற்கனவே பண மதிப்பிழப்பு, திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறது, இது தன்னிச்சையானது இல்லை. இது உங்களுக்கு நான் அப்படி நம்பலை. ஒருவேளை அமெரிக்க வரி விதிப்பு இல்லைன்னா, அந்த டாரிஃப் நெருக்கடி இல்லைன்னு சொன்னால் அடுத்த வருஷம் அதை செஞ்சுருப்பாங்க. ரொம்ப காலம் அவரால் இந்த நெருக்கடியை தாங்க முடியாது. ஏன்னா எல்லாமே கையை மீறி போயிட்டுருக்கு. ஒன்றும் நீங்கள் கடன் பார்த்தீங்கன்னா வராக்கடன்கள் அதிகமாகிட்டுருக்கு வங்கிகளில், கடன் வாங்குறவங்க அதிகமாகிருக்காங்க. நீங்கள் போன வருஷத்தில் கடன் வாங்கினவங்கள பாதிக்கும் மேற்பட்டவர்கள், அல்லது கணக்கு சரியாக தெரியல, அப்ராக்சிமேட்டாக பாதிக்கு பாதி பழைய கடன் அடைக்கிறதுக்காக புது கடன் வாங்கியிருக்காங்க. நகைக்கடன்கள் அதிகமாகிருக்கு. வங்கிகளை விட நான் பேங்கிங் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவர்களுடைய தங்க இருப்பு அதிகமாகிருக்கு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் கடந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக அந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட மதிப்பு ஏறலை. கிட்டத்தட்ட நடுவில் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருந்தாலும் கூட நேற்று முந்தா நாள் இதெல்லாமே சரிவில் தான் இருக்குது. ஃபார்மசூட்டிக்கல்ஸுக்கு ஓங்கி ஒரு மண்டையில் தட்டினார். ஃபார்மாக்கு 100% டேக்ஸ்ன்னு போட்டார். அகெயின் அந்த ஷேர்லாம் கீழே தான் போயிட்டுருக்கு. 80,000 தான் அது சுற்றிட்டு இருக்கு. ஸோ வெளிநாட்டு வர்த்தகர்களுக்கு இந்திய சந்தையின் மீது நம்பிக்கை இல்லை. அவங்க இந்த நம்ம இந்திய சந்தையில் முதலீடு பண்ணுறதெல்லாம் பின்வாங்குறாங்களா? எடுத்துகிட்டு போகிறாங்க, பணத்தை விட்ரா பண்ணிட்டு போகிறாங்க. மேபி அமெரிக்கா ஃபெடரல் பேங்க் வட்டி விகிதத்தை குறைச்சாங்கன்னா அகெயின் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பணம் கொஞ்சம் வரும். ஏன்னா அங்கே போடுறது பணத்தை அமெரிக்காவில் இப்போ வட்டி கம்மின்றதுனால அந்த பணத்தை இங்கே போட்டால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் கூடுதல் பணம் கிடைக்கும். ஆனாலும் அது எந்த அளவுக்கு வரும்? 0.25. ஏன்னா அந்த மார்க்கெட் அதை மாதிரி தான் எங்கே. ஆனால் அது என்னன்னு சொன்னால் அது ஒரு நாடோடி மாதிரி, சந்தையில் பொருளை விற்றுட்டு போகிறவங்க மாதிரி பணத்தை போடுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க, வர்ற மாதிரி அதுவும் வெளியில் போயிடலாம். நீங்கள் சந்தை உங்களுடைய சீர்திருத்தங்கள் மீது நம்பிக்கை வைக்கல, அது தெரியுது. மக்கள் மத்தியில் அது பெருசாக எடுபடலை. அப்படிங்கும்போது தான் அரசு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட எல்லா சேனலையும் கிளப்பி விடுறாங்க. 30,000 கார் விற்றுருக்கு எங்களுக்கு, இது பிரம்மாண்டமான கார் சேல்ஸுன்னு மாருதிக்காரன் வழியக்கா அனௌன்ஸ் பண்ணுறான். டாட்டாக்காரங்க ஒரே நாளில் நாங்கள் 10,000 காரை விற்றுட்டோம், பிரமாதமாக இருக்குது மார்க்கெட்டு அப்படின்னு டாட்டாக்காரன் சொல்கிறான். இது எல்லாமே என்னென்னா மேலேருந்து வர்ற உத்தரவு, ஒழுங்கு மரியாதையாக சொல்லுன்னு. வானதி சீனிவாசன் நேராக போகிறாங்க ஸ்வீட் ஸ்டாலுக்கு. ஸ்வீட் விலையெல்லாம் குறைஞ்சிருச்சா? ஆமாங்க குறைஞ்சிருக்கு. மரியாதை மோடிஜிக்கு நன்றி சொல்லுங்கள், மரியாதைன்னு சொல்லலை, மோடிக்கு நன்றி சொல்லுங்கள், மகாராஜாவுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க அந்த பக்கம் போய் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி யோகி ஆதித்யநாத் போய் போஸ்டர் ஒட்டிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இது காட்டுறது என்னன்னு சொன்னால், ராஜா எதிர்பார்த்த அளவுக்கு கைதட்டல் கிடைக்கல இந்த பிரச்சனைக்கு. உங்கள் மொத்த நீங்கள் டெண்டுல்கரை நம்பிட்டு இருக்கீங்க, அவர் டக் அவுட் ஆகிட்டு வந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஐயோ இப்போ வேறு ஆள் இல்லையா, அடுத்து செகண்ட் ரவுண்டில் இப்போ ஒன்றும் உருப்படியான பிளேயர் இல்லையே நீங்கள் பயப்படுறீங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கடந்து உருண்டுகிட்டு இருக்காங்க, கேமரா டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாரும் ஒன்று வேலையை செய்கிறாங்க. சில சேனல்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. எது குறைஞ்சிருக்குன்னே தெரியாமல் ஒரு அம்மா சொல்லுது, இது வரைக்கும் 5,000 ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு இருந்தேன், இனிமேல் 2,000 ரூபா மிச்சமாகுது அப்படிங்குது. 40% மருந்து விலை குறைஞ்சா தான், டேக்ஸ் குறைஞ்சதே 10% தான். 40% விலை குறைஞ்சாதான் 5,000 ரூபா செலவாகிறவங்களுக்கு 3,000 ரூபாயில் செலவு நிற்கும். என்னன்னு தெரியல, குத்து மதிப்பாக இது ஒரு திட்டமிட்டு நல்ல மாற்றம் நடந்திருக்கு, ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க. அதாவது இந்த செய்தியை எப்படியாவது மக்கள்கிட்ட ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால மக்கள் நல்லா இருப்பாங்க, எல்லாம் ஜாலியாக இருக்குங்கிற செய்தியை கொண்டு போய் சேருங்கன்னு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. எல்லா சைட்லேயும் கிளம்பியிருக்கு. ஆனால் இதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி கூட்டும்போது, வரி அதிகரிக்கும் போது இப்படி ஒரு பிரச்சாரம் நடந்தது. ஜிஎஸ்டி போட்டதுனால விலை குறைஞ்சிருக்குன்னு அப்போ சொன்னாங்க. ஒரு பிரச்சாரம் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி பண்ணாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் தெரியும். கடையில் போகும்போதே, சும்மா கடையில் ஒரு செருப்பு வாங்க போகும்போதே ஜிஎஸ்டி எல்லாம் போட்டிருக்காங்களாமே அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்கும் போதே, பாருங்க ஜிஎஸ்டி போட்டனால இந்த பொருள் விலை குறைஞ்சிருக்கு, இப்படி ஒரு பிரச்சாரம் நடந்தது. ஆமாம். இப்போ மோடி என்ன சொல்கிறார்? இப்போ மோடி சொல்லலையே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேரு காலத்தில் போட்ட டேக்ஸுங்க நாங்கள் தான் குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. 62 வருஷமாக டேக்ஸ்ன்னு போட்டு சொரஞ்சிக்கிட்டு, அப்போது வெவ்வேறு டேக்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக அப்போது மாநிலங்களுக்கு ஒரு ஹோல்டு இருந்தது, வரி நேரடியாக அவங்களுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு, அவர்களுக்கு அந்த கட்டுப்பாடு இருந்துச்சு. இப்போ மாநிலங்களுடைய கட்டுப்பாடுன்னு ஒன்று கிடையாது.
எல்லாத்தையும் பிடுங்கி அவங்க எடுத்து எல்லாத்தையும் செட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவருக்கு என்ன, அவருக்கு வேற ஒன்றுமே தெரியாது இல்லையா? ஆமாம், நேரு இதை சொல்கிறத தவிர வேற ஒன்றுமே தெரியாது. நேபாள் பிரச்சனைக்கே நேரு காரணம்னு பேசிகிட்டு இருக்கான் ஒருத்தன் பிஜேபியில். அடுத்ததாக வேற ஒருத்தர் இந்த இதில் வந்து டேமேஜை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திரா காந்தி காலத்தில் வந்த பிரச்சனையை நேரு மோடிஜி சரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் இவங்க ஓவராக டான்ஸ் ஆடுறதையும் பார்க்கும்போது, சிலர் ஓவராக அணத்துறதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, பாஜக நினைச்ச அளவுக்கு இது மக்கள் மத்தியில் நல்ல பெயரை சம்பாரித்து தரல. கிளியர். அண்ட் ஒருவேளை இது விலை குறைந்திருந்தாலும் கூட மிக தற்காலிகமாக ஒரு சேல்ஸ் ஹைக்கை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கு மேல் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இல்லை, சின்ன அளவுலையாவது ஒரு மாற்றம் இருக்குமா? மினிமல் இல்லை, எனி சேஞ்ச். ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு சின்ன அளவில் இப்போ மளிகை சாமான் வந்து ஒரு 5000 ரூபா வாங்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு ஒரு 4500 ரூபா 4000 ரூபாயில் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குமா? இல்லை, அதாவது ரொம்ப விலை உயர்வோடு ஒப்பிடும்போது இந்த விலைவாசி குறைவுங்கிறது வேலை செய்யாது. நீங்கள் ஒரு சில விஷயம், அதாவது தொடர் இப்போது சிமெண்ட் சேல்ஸ் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு இண்டிகேட்டர். இன்னைக்கு சிமெண்ட் சேல்ஸ் 20% உயருதுன்னு சொன்னால் நாளைக்கு கம்பி சேல்ஸ் 20% ஏறும், ஒயர் சேல்ஸ் 20% ஏறும், டைல்ஸ் 20% ஏறும், அட்லீஸ்ட் ஒரு 17-18 அப்படிங்கிற அளவுக்கு அது ஏறும். ஏன்னா இந்த பொருளின் உயர்வு வேறு பல பொருட்களை வந்து கொண்டு வரும். சிகரெட்டோட சேல்ஸ் அதிகமாகுதுன்னா மெடிக்கல் இது டெஸ்ட் அந்த இதெல்லாம் ஏறும். இப்படி ஒரு கணக்கு இருக்கு. ஒரு இல்லை, ஆனால் வந்து இப்போ சிகரெட்டு இது அதிகரிக்குது, விற்பனை அதிகரிக்குதுன்னா அதனுடைய பாதிப்பின் மூலமாக ஒரு சந்தை உருவாகும். அது மாதிரி அதனால வந்து எது ஒன்று உயர்ந்தாலும் வீழ்ந்தாலும் அது சந்தையில் ஒரு இம்பேக்ட் பண்ணும். இதில் எதெல்லாம் விற்பனை ஆகிருக்கு, இது ரொம்ப ரொம்ப ஏர்லி. நாம் இதனுடைய இம்பேக்ட் அரசு காத்திருக்க தயாராக இல்லை, அதான் விஷயம். அவங்க குறைச்சிட்டு ஒரு மாதம் வெயிட் பண்ணி சிமெண்ட் சேல் ஆயிருக்குன்னு சொன்னால் உறுதியாக அடுத்த 3 மாதத்தில் மற்ற 3 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் மற்ற பொருட்கள் விற்றுக்கிட்டே இருக்கும். ஸோ சந்தை ஸ்டேபிளாக இருக்குன்னு நம்ம நம்பலாம். இவங்க அதுக்கெல்லாம் தயாராகவே இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிஎஸ்டி குறைஞ்சிச்சு, கார் விலை குறைஞ்சிருச்சு. கார் இது மட்டும் இல்லை பிரச்சனை, கார்கள் நிறைய தேங்கியிருக்கு. நீங்கள் கார் லாட்டில் தேங்கியிருக்குன்னா நீங்கள் உற்பத்தி பண்ண முடியாது. ஆமாம், அடுத்தடுத்த உற்பத்தி வர முடியாது. ஆமாம், உற்பத்தியை குறைக்கணும். இந்த நெருக்கடி இருக்குங்கிறதுனால காரை என்னமாவது பண்ணி தள்ளி விட தயாராக இருக்காங்க. இப்போ உற்பத்தி குறையக்கூடிய பட்சத்தில் வேலை வாய்ப்புகள், வேலை இழப்புகள் இதெல்லாமே குறைங்க. வேலை இழப்பு அது ஒரு பெரிய அளவில் ஆரம்பிச்சாச்சு. முக்கியமாக இந்த அமெரிக்க டேரிஃப் இருக்குல்ல, அமெரிக்க டேரிஃப் வந்து பல செக்ஷனில் வேலை இழப்பை ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி திருப்பூர், ராணிப்பேட்டை இங்கேருந்தெல்லாம் வட இந்திய தொழிலாளர்கள் ரிட்டர்ன் போகிறாங்க வேலை குறையிறதுனால. திருப்பூர்லேருந்து நிறைய பேர் வெளியில் போகிறாங்க. ஏன்னா அது கிட்டத்தட்ட இப்போ பல செக்ஷனில் 50% வர்த்தகம் அமெரிக்காவை நம்பியிருக்கு. அவங்கெல்லாம் வெளியில் போகிறாங்கங்கிறது ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல், மீன் ஏற்றுமதி, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள், வைரம், செயற்கை வைரம், லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளித்த பல்வேறு துறைகளில் வேலை இழப்பு ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. அண்ட் இன்னொன்று, இந்தியன் ஐடி செக்டர், இந்த ஐடி செக்டர் மீதான இந்த நம்பிக்கையின்மை இருக்குல்ல. ஏன்னா அடுத்து ஐடியில் கையை வைப்பான் அமெரிக்கா அப்படிங்கிறது எல்லாரும் நம்புகிறாங்க. அப்படி நம்புகிறாங்கங்கும்போது ஐடி செக்டரை நம்பி இருக்கிற ஏராளமானது இருக்குது. என்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் ஐடி செக்டரை நம்பி தான் அந்த காலேஜோட வேலை நடக்குது. ஸோ அங்கே வந்து புதிய வேலைவாய்ப்பு உருவாகாது, பழைய வேலைவாய்ப்புகள் பிரச்சனையில் இருக்குது. அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து சந்தையை நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்குவது. அரிசி பருப்பை மட்டும்தான் நீங்கள் தேவையின் அடிப்படையில் வாங்குவீங்க. ஒரு வீட்டை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்கள் வாங்க முடியும். வெறும் தேவை அதை தீர்மானிக்காது. ஆல்ரெடி ஏதோ ஒன்றில் இருப்பீங்க. நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் ஒரு இடத்துல முதலீடு போடுறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா நாளைக்கு இந்த கடனை கட்ட முடியுங்கிற நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் இஎம்ஐயில் அது வாங்குவீங்க. இந்தியாவில் 70% ஐஃபோன் இஎம்ஐயில் தான் வாங்கப்படுது. ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குறது இல்லை. 70% ஐஃபோன் வந்து இஎம்ஐயில் வாங்கப்படுது.
இருக்கக்கூடிய வருவாயை வச்சு நாளைக்கு வரும் அப்படிங்கிற அது அப்படின்னா ஐஃபோனை ஒரு வருஷம் இஎம்ஐயில் ஒருத்தன் வாங்குறான், ஒரு வருஷத்துல 2 வருஷத்தில் வாங்குறான்னா இந்த வேலை இருக்குங்கிற நம்பிக்கை இருந்தால் தான் அதை வாங்குவான். இல்லை, இப்போது இந்த வேலை இழப்பு ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ லோன் இஎம்ஐ, இப்போ வீட்டுக்கு லோன் வாங்கியிருப்பாங்க, இந்த செக்டாரை எல்லாம் கடுமையாக பாதிக்கும். இல்லை, அது அந்த பிரச்சனை நாம் வந்து ஊடகங்கள் பார்க்க தவறுறாங்க. கடன் சந்தை ரொம்ப ரொம்ப நெருக்கடியில் இருக்குது. இஎம்ஐ கடனை வசூல் பண்ணுறதுல வங்கிகள் வந்து படாத பாடுபடுறாங்க. நான் பர்சனலாக எனக்கு மேலாளர்கள், என் நண்பர்கள் கூட படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து கற்பனை பண்ண முடியாத அளவுக்கான நெருக்கடியில் அவங்க இருக்காங்க. கடனை வசூல் பண்ணுறது, தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்கிறது, போகிற இடங்களில் காண போகிறது, ஃபோனை ஆஃப் பண்ணுறது. கடன் வாங்கினவங்க ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜரை கஸ்டமர் ஃபோன் எடுக்கலைன்னு சொல்லிட்டு அவர் வேலை செய்கிற கம்பெனிக்கு போய் கஸ்டமரை பார்த்து பணத்தை கட்டுங்கன்னு ரிமைண்ட் பண்ணுறாங்க. மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளால மக்கள் ஆகிட்டுருக்காங்க. ஆமாம், ரீபே பண்ணுறது முடியலை. நீங்கள் இந்த தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் மழை பெய்யலைன்னா திருட்டு நிறைய நடக்கும். நான் பார்த்துருக்கேன். சின்ன சின்ன திருட்டுகள்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா ஆட்கள் வந்து சில பேர் வெளியூர் வேலைக்கு போவாங்க, அனாமத்தா இது இருக்குது, திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அண்ட் தேவை இருக்கும். கூலி வேலைக்கு போகிற முடியாதவங்க ஏதோ ஒரு இது இருக்கும், திருட்டு நிறைய இந்த மாதிரி நிறைய நடக்கும். சமூக பிரச்சனைகளுக்கு, குற்றங்களுக்கும் சமூகத்தின் வேறு பிரச்சனைகளுக்கும் தொடர்பு இருக்கும். அதே போல் இது பணம் இல்லைன்னு சொன்னால் மக்கள் வந்து இந்த அவமானத்துக்கு துணியலாம் அல்லது எஸ்கேப் ஆகலாம். இந்த குடும்பமாக தற்கொலை பண்ணிக்கிறத பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் அது பாட்டு ஏறிட்டே போகும். எல்லாம் சுற்றி வளைச்சு பார்த்தீங்கன்னா கடன். இல்லை, இப்போ ஒரு பொருளாதார சிக்கல் வந்து ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய விளைவுகளை வந்து அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கேருந்து குற்றவாளிகள் சர்வதேச அளவில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் குற்றவாளிகள் அதிகம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது எங்கன்னா மைக்ரண்ட் பாப்புலேஷன்லேருந்து உருவாவாங்க. ஆனால் எந்த வழி இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் இருக்கும்போது அங்கே ஒருத்தன் வழிகாட்ட ஆள் இருக்காது. ஏற்கனவே குற்ற செயல்களில் ஈடுபடுறவன் வந்து இங்கேருந்து ஒரு ஆளை சுலபமாக தூக்கிட்டு போகலாம். நீங்கள் டெல்லியில் அந்த 50 குழந்தைங்கள ஒருத்தன் சுரேந்திர கோலி இந்த கொலை பண்ண இருக்குல்ல, 50 குழந்தைங்க காணா போகிறது எப்படி நடந்திருக்கும்? ஏன்னா அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அவங்கெல்லாம் மைக்ரண்ட் தொழிலாளர்கள். அவர்கள் ஒரு குழந்தை காணா போகுதுங்கிறத வந்து ஒரு வருஷம் ஃபைட் பண்ணியெல்லாம் குழந்தைய தேட முடியாது. ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டட். அப்படி இருக்கும்போது நான் பொருளாதாரத்துக்கு வருவோம். நாம் வந்து இது வளராது, உலகம் மேலே போகாது, எனக்கு இது இந்த கடனை வாங்கினா என்னால் திருப்பி கட்ட முடியாது அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை ஒரு கஸ்டமருக்கு கன்சியூமருக்கு வந்ததுன்னா அவங்க எப்படி நாளைக்கு வாங்குவாங்க பொருளை? இது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. ரொம்ப வீடு அது எல்லாமே நீங்கள் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அது எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையிலிருந்து வளருவது. நீங்கள் இந்த ஊரில் ரெட் ஹில்ஸில் நான் அந்த இடத்த வாங்கினேன்னா 2 கிலோமீட்டர் உள்ளே தள்ளி இருக்கிற ஒரு இடத்த நான் வாங்கினேன்னா இன்னும் 10 வருஷத்தில் அது வளரும். எனக்கு அந்த 10 வருஷம் கடனை கட்டுற என்னோட வேலை வந்து 10 வருஷம் கட்டுற அளவுக்கு எனக்கு வேலை இருக்கும். இந்த இரண்டும் நம்பிக்கையே எனக்கு இருந்தால் தான் நான் ஒரு இடத்த வாங்குவேன். 2ல் 1 போனாலும் இடத்த வாங்க மாட்டேன். புரியுது. இப்போ 2மே இல்லை. இந்த ஊர் வளருமாங்கிற நம்பிக்கையும் எனக்கு போகுது, என்னால் கடனை கட்ட முடியுமாங்கிற நம்பிக்கையும் வருது. அண்ட் சேல்ஸுக்கு வர்றது இருக்கும். ஏற்கனவே கட்ட முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, சேல்ஸுக்கு வருவாங்க, திரும்ப விற்பனை கொண்டு வருவாங்க. பல ஊர்களில் அந்த இதுக்கு மேலே விலை ஏற முடியாதுங்கிற அளவில் தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் சந்தை மேலே ஏறி இருக்கு. இப்போ சென்னையில் ஏன் வீடு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது? கட்டுற வீடு குறையுது, புதுசாக நிறைய வீடு புதுசாக கட்டலை. ஏன்னா நீங்கள் ஒரு கட்டுறது வந்து அவ்வளோ லாபகரமாக இல்லை. அது விற்பனை ஆகணும், கட்டினா விற்பனை. இன்னொன்று போட்டதுக்கு அளவு உங்களுக்கு வாடகை வரணும்ல. லாபம். ஆமாம். நீங்கள் 1000 சதுர அடியில் ஒரு வீடு கட்டுறீங்க. அந்த 1000 சதுர அடி வீட்டுக்கு 1000 சதுர அடி வீடு கட்டுறதுக்கு 30 லட்ச ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோம். 30 லட்ச ரூபாய்க்கு மாதம் வட்டி எவ்வளோ வரும்? எவ்வளோ குறைவாக போட்டாலும் ஒரு 16,000 ரூபா வரும். வட்டி மட்டும், அசல் இல்லாமல் வட்டி மட்டும் 15-16,000 ரூபா வரும். ஸோ நீங்கள் ஒரு 1000 சதுர அடியில் வீடு கட்டினீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து வர்ற ரிட்டர்ன் வந்து குறைச்சலாக 20,000 ரூபா அது வரணும். இல்லை, இதை இன்னொரு விதத்தில் பார்க்கலாமா? இப்போ புலம்பெயர்ந்து இங்கே வேலைக்குன்னு வரக்கூடிய நபர்கள் வந்து அதிகரிக்கிறதுனால இப்படிப்பட்ட சூழல் உருவாகலாம். அது வேற வெளியிலேருந்து வேலைக்காக இங்கே வரவங்க இல்லை, அது அந்த இது நடக்கும். பெருநகரங்களை நோக்கி மைக்ரண்ட் கட்டாயமாக வருவாங்க, பெரிய அளவில் வருவாங்க. தஞ்சாவூர் மதுரையில் மழை பொய்த்தால் திருப்பூருக்கு வர்ற ஆட்களோட எண்ணிக்கை அதிகமாகும். ஏன்னா அங்கே கூலி வேலை கிடைக்காதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ ஒருத்தர், நான் இப்போ திருப்பூரில் வேலை செஞ்ச போது
ஒருத்தர் குடும்பத்தோடு கிளம்பி வர்றாரு. வந்து என்ன வேலை விறகு வெட்டுற வேலை கேட்குறாரு. அந்த டையிங் ஃபேக்ட்ரியில எல்லாம் அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது. அவருக்கு ட்ரிம்மிங் பண்ணலாம் வராது. அங்கே வந்து திருப்பூரில் துணி ட்ரிம் பண்ணலாம், தைக்கலாம், அயன் பண்ணலாம், இந்த வேலையெல்லாம் இருக்கலாம். அவருக்கு 50 வயசு ஆயிடுச்சு. 50 வயசுல தான் குடும்பத்தோடு வர்றாரு, திருப்பூருக்கு வர்றாரு. அவர் என்ன வேலை தேடுறாருன்னா இந்த வேலையெல்லாம் இனிமேல் கற்றுக்க முடியாது. இந்த டையிங் ஃபேக்ட்ரியிலெல்லாம் இந்த விறகு வெட்டணும், அந்த வேலை இருக்கா? இல்லை தான் மூட்டை தூக்குறது, இந்த ஹெவியாக தூக்குறது, வண்டி தள்ளுறது, இந்த மாதிரி வேலையை வந்து அவர் கேட்குறாரு. ஸோ அங்கே வேலை போச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய நகரங்களை நோக்கி வர்றதுங்கிறது அது இயல்பாக நடக்கும். பட் பெருநகரங்கள் எத்தனை பேருக்கு ஐடின்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஐடி செக்டர்னு ஒன்று இல்லைன்னா பெங்களூர், ஹைதராபாடு, சென்னை, இந்த மாதிரி நகரங்களில் அதை சார்ந்து இருக்கிற சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்குல்ல, கேப் ஓட்டுறவங்க, ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகிறவங்க, அல்லது வீட்டு வேலைக்கு போகிறவங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த வேலையை பார்க்குறவங்கள நம்பி வேலை செய்கிறவங்க. அந்த சீட்டுக்கட்டே மொத்தமாக சரி. இது எப்படின்னு சொன்னால் நான் எவ்வளோ நேர்த்தியாக சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து என்னென்னா எந்த இடம், எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் ஒரு நகரத்தினுடைய இரத்த ஓட்டமாக இருந்ததோ அதற்கான குறைந்தபட்ச சப்ளை யார் பண்ணாங்களோ அந்த வேலைகள் வந்து பாதிக்கப்படுது. புரியுது. கார்ப்பரேட் கம்பெனிஸ், முக்கியமாக ஐடிஸ், இது மாதிரியான வேலைகள் பாதிக்கப்படும் போது ஒட்டுமொத்த சமூகத்தின் எல்லா அடுக்கிலும் ஒரு அவநம்பிக்கை வந்து வரும். இந்த அவநம்பிக்கையின் காரணமாக நீங்கள் ஃபர்தராக பண்ண மாட்டீங்க. யூஎஸில் இந்த மாதிரி நேரத்தில் லிப்ஸ்டிக் சேல்ஸ் அதிகமாகும், இன்னஸோட சேல்ஸ் குறையும்னு சொல்லுவாங்க. பொருளாதார நெருக்கடி வரும்போது அஃப்கோர்ஸ் சொன்னது தான், அந்த ஜெட் இண்டெக்ஸ் குறைஞ்சது யூஎஸில் ரெசஷனில். இதெல்லாம் உண்மைதான். ஆமாம், அறிவியல் பூர்வமானதா ஒரு நீண்ட கால இது ஒரு இண்டிகேட்டர். ஆமாம், ஒரு இண்டிகேட்டர். இது நம்ம அடுத்து திரும்ப போகிறோம்னா லெஃப்ட்டில் திரும்ப போகிறோம்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறோம்ல, இது மற்றவனை வந்து எச்சரிக்கிற மாதிரி, இது தன்னால் நடக்கிற ஒரு இண்டிகேட்டர். ஜுரம் வந்தால் உடம்பு நடுக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு இது. ஸோ இது இப்படி சூழல் இருக்கும்போது, ஒட்டுமொத்தமாக நாடு ஒரு அவநம்பிக்கையில் இருக்கும்போது, எந்த செக்டரும் எதிர்காலம் குறித்த நல்ல நம்பிக்கையோடு இல்லைங்கும்போது அவர்கள் செலவிட தயங்குவாங்க. இந்த வருவாய் அடுக்கில் உத்தரவாதமாக பணம் வந்துகிட்டு இருந்த பிரிவு மக்களிடம் ஒரு எதிர்காலம் குறித்த அவநம்பிக்கை வரும்போது அது சமூகத்தின் எல்லா அடுக்களையும் பரவும். அடுத்ததாக இது வளரும்னு தெரிஞ்சாதான் கேப் ஓட்டுற ஒருத்தர் ஒரு காரை இஎம்ஐயில் வாங்குவார். எனக்கு கேப் வருமானம் குறையுதுன்னா அவர் இன்னொருத்தர் வந்து கேபை புதுசாக வாங்க போகிறதில்ல, கேபில் வருமானம் இல்லைங்கும் போது. ரியல் எஸ்டேட் அதே தான். எனக்கு இதாக இருக்குது, என்னால் ரீபே பண்ண முடியாதுன்னும் போது விற்கிறதுக்கு நிறைய பொருள் வருமே தவிர வாங்குறதுக்கு ஆள் குறைவாக இருக்கும். ஸோ இந்த அவநம்பிக்கையை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இந்த சலுகை இருக்கான்னு இல்லை. அண்ட் இது சலுகையும் கிடையாது, இப்போ ஒரு குறைப்பை பண்ணியிருக்காங்க. அது ரிஃப்ளெக்ட் ஆகுமா? சரி, ஓகே, அந்த குறைஞ்சபட்சம் விலை குறையுமா அப்படின்னா விலை குறையறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா பெரும்பாலான பொருட்கள் ஆல்ரெடி டேக்ஸை கட்டி வாங்கி வச்சுருப்பாங்க. அதற்கான மூலப்பொருட்களுக்கான டேக்ஸையோ வேறு மாதிரியான இன்னொருத்தட்டேருந்து வாங்கும்போது அந்த டேக்ஸ், அந்த சிஸ்டமில் அந்த டேக்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை குறைச்சி இவங்க விற்பாங்கன்னு நம்புறதுக்கு இல்லை. ரெண்டாவது, ஒரு வேளை ஒரு விற்பனை குறையுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கடைக்காரர் என்ன பண்ணுவார்? இல்லை, அவங்க லாபத்தை குறைக்க முடியாது. அதாவது கம்பெனி, ஒரு அமேசான் மாதிரி ஒரு கம்பெனி, ரிலையன்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி தன்னுடைய பொருளில் 10% குறைன்னு சொல்லி விற்கலாம், அவங்களால கடன் வாங்கி இது பண்ண முடியும். பட் ரீட்டைலில் இருக்கிறவங்க விற்பனை குறையுதுன்னா தன்னுடைய லாபத்தை அந்த குறைவான பொருளில் தான் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், அந்த ஓவர் ஹெட்ஸை. ஸோ பரவலாக அதை செய்ய முடியாது. எப்போ சலுகை வரும்னா ரொம்ப பெரிய நிறுவனங்களால் சலுகை கொடுக்க முடியும். இப்போ அதனால் சில சேனல்களில் பாஜக ப்ரெஷரில் சில சேனலில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எம்ஆர்பியே இல்லை, எம்ஆர்பியை விட குறைச்சி கொடுக்கலாம், நீங்கள் கடையில் சண்டை போடுங்க அப்படின்லாம் சில வீடியோ வருது. இது பொதுவான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் இதை இல்லை, அது இருக்கலாம் ஓரளவுக்கு. அந்த பெரிய கன்சியூமர், அந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் இருக்குல்லையே, எஃப்எம்சிஜி, அந்த பொருட்களில் நிறுவனங்களுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு கொஞ்சம் குறைக்கலாம். ஆனால் அவை தேவைக்கு மேலே நுகரப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சோப்பு, பேஸ்ட்டு, தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் இந்த மாதம் வாங்கினாலும் அடுத்த மாதம் வந்து அந்த விற்பனை குறையாதானே. நீங்கள் இந்த மாதம் ஓவராக பர்ச்சேஸ் பண்ணாலும் கூட அது ஒரு பெரிய இது இருக்க போகிறது. அதில் பெரிய மாறுதல் வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம எதிர்பார்க்கக்கூடியது என்னென்னா, நீங்கள் ரைட் இது நல்லது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கார் சேல்ஸ், 2 வீலர் சேல்ஸ், சிமெண்ட்டு, அல்லது அந்த மற்ற ஏசி, இந்த மாதிரியான பொருட்கள் சேல்ஸ், இது எப்போவுமே இதை மாதிரியான பொருள் சேல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம்.
ஆனால் அதன் பிறகு அது குறையறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இந்த பொருள் எல்லாம் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே மீண்டும் விற்பனை குறைவதற்கான வாய்ப்பு தான் எனக்கு தெரிஞ்ச அதிகம். ஏன்னா அதை வாங்குற சூழலிலிருந்து மக்கள் கொஞ்சமாக அந்நியப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்லை, இப்போ நான் கேட்குறது நிறைய செய்து பார்க்குறாங்க மத்திய அரசாங்கம், நிறையெல்லாம் செய்யலை, ஒன்றே ஒன்று தான் செஞ்சுருக்காங்க. நிறைய சொல்கிறாங்க, ஒன்றை செஞ்சுட்டு அதை கழுத்து வலிக்கிற வரைக்கும், வாய் வலிக்கிற வரைக்கும் அதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. வேற எதையும் அவங்க செய்யலை. ஏதாவது ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். வேலை வாய்ப்பை இப்போ சொன்னாங்கல்ல, 20,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு ஒரு பேக்கேஜை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி டாரிஃபை அறிவித்த போது சொன்னாங்க. அதில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி எதுவும் செய்யல. ஒன்றை செஞ்சுருக்காங்க, ஒன்றை பற்றி ஓயாமல் பேசுகிறாங்க. ஏதாவது ஒரு ஒலிக்கீட்டு தெரியுதா? ஒரு மாற்றத்திற்கான, இல்லைன்னா பொருளாதார ஒரு ஸ்திரத்தன்மைக்கான மாற்றம், ஏதாவது ஒரு ஒளி தெரியுதா? அவங்க இது அதாவது வந்து ஒலிக்கீற்றுன்னு ஒன்றும் இல்லை. நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய யதார்த்தம் என்னன்னு சொன்னால், இது ஒரு பல்வேறு காரணங்களால் உருவாகி வந்திருக்கிற ஒரு நெருக்கடி. இன்னைக்கு நேற்று யாரும் எச்சரிக்கலை. இதை மாதிரி இது பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவான அறிவு இருக்கிற நான் படித்த வகையிலேயே 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இது மோசமாக போகுதுங்கிற எச்சரிக்கைகள் வர ஆரம்பிச்சாச்சு. ட்ரம்ப்புக்கு முன்பே எல்லா சைட்லையும் நாம மாட்டிக்கிட்டே இருக்கோம். இந்த அமெரிக்கா இந்த நெருக்கடியை தாரதுக்கு முன்பே ஒரு கட்டமைப்பு ரீதியாகவே இந்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள், அவங்களோட ஃபாரின் பாலிசி, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்களோட ப்ரையாரிட்டி, அதாவது சில முதலாளிகளோட நலனை மட்டுமே இது பண்ணுறது, இது எல்லா நெருக்கடியும் காரணமாக பொருளாதாரம் ஒரு சிக்கலான இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது 2 வருஷமாவே தெரிகிற ஒன்று தான். அதுக்கு முன்னாடி சொல்லணும்னா, இவங்க ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, டிமானிட்டைசேஷன் போது, எல்லாத்தின் போது இது பொருளாதாரத்தின் முதுகெலும்பை முறிக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையை வந்து கொடுத்தாங்க. அப்பெல்லாம் கடைசியாக இந்த எக்கனாமி வந்து தன்னுடைய இறுதிய சக்தி எல்லாத்தையும் திரட்டி நகர்ந்துச்சு. 140 கோடி மக்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த வண்டி வந்து நகர்ந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ நினைச்சாலும் கூட இது ரெக்கவர் ஆகிறது அப்படிங்கிறது வந்து, அதிர்ஷ்டம் இருந்தால் ரெக்கவர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் முன்பு. இப்போ அதிர்ஷ்டம் இருந்தாலும் ரெக்கவர் ஆகாது. அதற்கான அவகாசத்தை எடுத்துக்கிட்டு அந்த டேமேஜை நாம் சந்தித்த பிறகு தான் அது திரும்ப மீண்டு வரும். ஏன்னா இந்த மதிப்பு குறைவு இருக்குல்ல, நீங்கள் டாலரோட மதிப்பு இந்த கடந்த 10% குறைச்சிருப்போம், விலை குறைவுன்னு வச்சுப்போம். எல்லா விலையும் தீர்மானிக்கக்கூடிய பெட்ரோல், அந்த பெட்ரோலோட விலைக்கு அடிப்படையாக இருக்கிற டாலர், யூரோ, இதோட வேல்யூ, இதை கணக்கு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். யூரோ வேல்யூ 12% ஏறி இருக்கு. இந்திய மதிப்பின்படி யூரோவின் மதிப்பு ஏறி இருக்கு. அப்படின்னா நீங்கள் யூரோவில் வாங்குகிற எல்லா பொருட்களுக்குமான விலை 10% ஏறி இருக்கும், 12% ஏறி இருக்கும். நீங்கள் ஜிஎஸ்டியில் 10% குறைச்சி கொடுத்தீங்கன்னா கூட அந்த 12% ஏறினதை அது காம்பன்சேட் பண்ணாது. 2% ஆல்ரெடி லாஸ் தான். ஸோ இன்டைரக்டாக மக்கள் தன்னுடைய பெரும்பாலான விஷயங்களுக்கு கூடுதல் செலவு செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது அவங்கள்ட்ட சேமிப்பாக எப்படி மாறுது? நீங்கள் ஒரு டேங்க்கில் தண்ணி ஓட்ட வருது, ஓட்டையிலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு 50 லிட்டர் தண்ணி வெளியில் போகுது. நீங்கள் டேங்க்கில் 40 லிட்டர் தண்ணி ஊற்றுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ டேங்கோட அளவு 10 லிட்டர் இருக்கிறத விட குறையத்தானே செய்யும். அதிகம் ஊற்றினாலும் போயிட்டு தான் இருக்கும். ஒன்று ஓட்டை அடைக்கணும், இல்லை சப்ளை அதிகமாக இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைங்கும்போது ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு வேணும்னா நாம் வந்து நல்லா ஆயிடுச்சுன்னு நம்பலாம். மற்றபடி இது ஈவன் மோடி காப்பாற்ற விரும்புகிற முதலாளிகளுக்கே இது வந்து ஒரு பெருசாக ப்ராஃபிட் எல்லாம் கொடுக்காது. அவங்க வேறு வகையில் நம்ம பாக்கெட்டில் தான் சுரண்டுவாங்க. ஸோ இது ஒரு ரொம்ப டஃப் டைமாக தான் இருக்கும். ஒருவேளை ஞானஸ்நானம் பண்ணி திடீர்னு நைட்டு வந்து கடவுள் ஆசீர்வாதம் பண்ணி நரேந்திர மோடியோட மூளையை வந்து மாற்றி இனி சேவை தான் என்னோட ஒரே லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்திய மக்களுக்காக கிடந்து உருண்டாலும் கூட அவரால் இந்த சூழல்லேருந்து இதை ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம். செய்தால் கூட ஒரு நீண்ட காலம் கஷ்டம். அதனால் ஜிஎஸ்டி வந்து ஒரு ரிலீஃப், தற்காலிக ரிலீஃப் கூட கொடுக்காதுங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. இந்த சேல்ஸ் எப்போ நான் அதை உறுதியாக நம்பினேன்னா, இவங்க அதுக்கு நிஜமாக அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருந்ததுன்னா அவங்க இவ்வளோ விளம்பரம் பண்ண அவசியம் இல்லை. சரக்கு சரியா இல்லை, பொருள் மட்டமாக இருக்குன்றதுனால தான் அவங்க அதுக்கு நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க. இந்த உருப்பட சினிமா ஓடாத சினிமாக்கெல்லாம் 3வது நாளே சொல்லுவாங்க தெரியுமா, வெற்றி விழான்னு. ஏன்னா 10வது நாள் நடத்த முடியாது. நீங்கள் 3வது நாளே நடத்தினா தான், ஒரு வாரம் கழித்து தேட்டரில் படம் இருக்காது, அப்போ வெற்றி விழா நடத்த முடியாது. ஸோ 3வது நாளே வெற்றி விழா நடத்துவாங்கல்ல, இவங்க அதே மாதிரி தான் மட்டமாக படம் தேரலை அப்படிங்கிறதுனால தான் இவங்க சீக்கிரம் நடத்துகிறாங்க. அண்ட் இதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லைங்கிறதுனால தான் இதை ரொம்ப 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 விளம்பரம் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த இந்த கடினமான காலத்திற்கு மக்கள் தங்களை தயார்படுத்திக்கிறதும், அல்லது இந்த டேமேஜை நான் மட்டும் ஏன் சுமக்கணும், அந்த முதலாளிங்களுக்கும் கொடு.
இன்னைக்கு இவங்க கேட்குறாங்கல்ல, வானதி சீனிவாசன் கடையில் போய் இல்லை பிஜேபிக்காரங்களாம் கடையில் போய் ஜிஎஸ்டி பலன் மக்களுக்கு போய் சேர்ந்ததா அப்படின்னு இன்ஸ்பெக்ஷன் நடத்துகிறாங்கல்ல. 10% கார்பரேட் டேக்ஸை குறைச்சிய மிச்சமாகிற காசை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி இடன்னு எவனா போய் கேட்டானா? கிட்டத்தட்ட ஒரு 40% குறைவுது. இன்னைக்கு வந்து மளிகை கடைக்காரன்ட்ட வந்து மைக்க நீட்டு இல்லை, மரியாதை விலையை குறைன்னு கேட்குறல்ல, மக்களை ஏமாந்து விடாதீர்கள்னு வீடியோ போடுறீங்கல்ல, அன்னைக்கு சொன்னியா போய் முதலாளிகள்கிட்ட கார்பரேட் டேக்ஸை குறைச்சிருக்கேன்டா, இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏற்று சொன்னியா? அவங்க சொன்ன விஷயமே அதுதான். அவங்க வந்து முதலீடு பண்ணுவாங்க, அதனால பொருளாதாரம் வளரும். பண்ணாங்களா? எவன் எவ்வளோ மிச்சம் பண்ணா? இன்னைக்கு சொல்கிறல்ல, பேஸ்ட்டில் இவ்வளோ மிச்சம் ஆகும், காரில் இவ்வளோ மிச்சம் ஆகும், பேப்பர் விளம்பரம் கொடுக்குறல்ல, மோடி பல்ல காட்டின மாதிரி ஒரு ஃபோட்டோவோட விளம்பரம் போடுறல்ல, இதுக்கு சொல்லு. கார்பரேட் டேக்ஸை குறைச்சல, எவனுக்கு எவ்வளோ மிச்சம் தெரியும்ல, ஏன் அதை கேட்கல? அப்போ ஒரு இது போடல, இன்னாருக்கு இவ்வளோ மிச்சமாயிருக்கு, இவ்வளோ வந்து நீ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், புதிய வேலை வாய்ப்பை நீ உருவாக்கியிருக்கணும், ஏதாவது ஒரு பிரேக்கப் எடுத்து கொடுத்தீங்களா? கிடையாது. அப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், நீங்கள் வியாபாரிகளை கழுத்தை பிடிச்சி உங்களால் வசூல் பண்ணுறதுக்கு மிரட்டி கொடுன்னு கேட்குறதுக்கு இருக்குது, பெரிய முதலாளிகளை கை வைக்கிறதுக்கு நீங்கள் தயங்குறீங்க. இதுதான் உங்களோட பாலிசின்னு சொன்னால், இதுதான் உங்களுடைய பொருளாதார முன்னுரிமைன்னு சொன்னால், இந்த சீர்திருத்தங்கள் எந்த வகையிலையும் பலனளிக்க போகிறதில்ல. அண்ட் இதனுடைய ரியல் இஷ்யூ வேலைவாய்ப்பு, மக்கள்கிட்ட பணம் இருக்கிறது, ஒட்டுமொத்தமான விலைவாசி உயர்வு, இதெல்லாம் தான் ரியல் இஷ்யூ. விலைவாசியை நீங்கள் மற்ற வகையில் கட்டுப்படுத்தினா அல்லது இறக்குமதியை சாராமல் இருக்கிறதுக்கு வேறு வழிகளில் இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா கூட அது ஓரளவு இம்பேக்ட் கொடுக்கலாம். வரி சீர்திருத்தம் இவங்க பண்ணியிருக்க வரி சீர்திருத்தம்ங்கிறது ரைட், இவங்க பண்ண டேமேஜை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, பட் இட் இஸ் டூ லேட். அதனால் இந்த போலித்தனமான கற்பனை, இவங்க நிறைய விளம்பரம் பண்ணுறாங்கனாலே சரக்கு மோசம்னு அர்த்தம். நான் சொன்னது சரியாக இருக்கா, அவங்க சொன்னது சரியாக இருக்காங்கிறத காலம் தீர்மானிக்கட்டும். தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி.